என் மூத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா எல்லா மேட்ரிமோனியல் சைட்லையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஏதாவது மாப்பிள்ளை கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் நம்மளை பார்க்கணும். ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் கால் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ எம்மா பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளை படிச்சிருக்காரா, மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்காரு, மாப்பிள்ளை எவ்வளோ சம்பளம், மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கா? ஏமா நீ வேற உனக்கு வேத்தாலே ஒத்துக்காது, மாப்பிள்ளை கால் வச்சுக்காரமா? ஐயோ கால் வச்சிருக்க மாப்பிள்ளைன்னு நினைச்சேன், வீடு வச்சிருக்க மாப்பிள்ளைன்னு நினைச்சேன், அவ்வளோ படிய படிப்பு படிச்சிருக்கான்னு நினைச்சேன். இப்போ இந்த படுபாவி பையன், இந்த ஏமாத்துக்கிற பையனை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தேனே, கொஞ்சம் விசாரிச்சிருந்தா குடிக்காரன் தெரிஞ்சிருக்குமே, என் பிள்ளைய மட்டும் கொடுமைப்படுத்தினான், என் பிள்ளை வாழ்க்கை நாசமா போச்சே கடவுளே. என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். என்னதான் மேட்ரிமோனியல் சைட்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணாலும் நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா உமக்கு சுத்தமான இடத்துல இருந்து எங்களுக்கு வந்து அழைப்பு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன். ஏமா ஒரு வீட்டுல இருந்து போன் வந்திருக்கு, இப்போ இந்த மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டவரா, அபிஷேகம் பண்ணப்பட்டவரா, அது மாத்திரம் இல்ல தேவனுக்கு சித்தமா அப்படின்னு விசாரிக்கணும். நீ வேணா ஒரு அடையாளத்தை கேளு, நம்ம ஆபிரகாமுடைய வேலைக்காரன் கூட அடையாளத்தை கேட்டால அந்த மாதிரி நீனும் அந்த மாப்பிள்ளை இப்படி இந்த அடையாளத்தின்படி வந்தா தேவ சித்தம் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அடையாளத்தை கேளு. சரியா? ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி ஈசாக்கு கத்தர் ரெபேக்காளை நினைச்சாரோ என் பிள்ளைக்கும் கத்தர் எந்த மூடி நினைச்சிருக்காரோ அந்த மணமகளை தான் கொண்டு வந்திருக்காரு. கத்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.